ஆகாஷ்வாணி. பெருமைமிகு பாரதம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கம். சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே இந்திய விடுதலையை குறித்த மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. சுதந்திரம் கிடைத்தால் இந்தியா எந்த பாதையை தேர்வு செய்யும், எப்படி தன்னை நிர்வகித்துக் கொள்ளும்? இந்தியாவுக்கு உகந்தது ஜனநாயகமா, சர்வாதிகாரமா? இந்தியாவுக்கு தேவை மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் நிறைந்த மத்திய அரசா அல்லது அதிகாரம் பரவலாக்கப்பட்ட கூட்டரசா? அதுவரை உலகமெங்கும் கண்டிராத, வரலாறு எங்கும் அறிந்திராத அகிம்சை வழியில் விடுதலை என்கிற ஈடு இணையில்லாத சாதனையை நிகழ்த்தியிருந்த இந்திய இராணுவம் குறித்து என்ன முடிவெடுக்கும்? அதன் காவல் அதிகாரங்கள், உள்துறை அதிகாரங்கள் என்னவாக இருக்கும்? அது தன் மக்களை அதிகாரத்தால் கட்டுப்படுத்துமா அல்லது எல்லையற்ற சுதந்திரத்தை அள்ளித்தருமா? பிரிட்டிஷ் உருவாக்கி வைத்துவிட்டு போகும் கட்டமைப்புகளிலிருந்து தங்களுக்கான அமைப்பினை உருவாக்கப் போகிறதா அல்லது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கென இருந்த மன்னராட்சி தத்துவங்களிலிருந்து தங்களுக்கான அமைப்பை உருவாக்கப் போகிறதா? காலனிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறும் இந்தியாவின் தலைவர்கள் தங்கள் மக்களுக்கு எதை வழங்கப் போகிறார்கள்? பழைய பெருமிதமா அல்லது நவீன யுகத்துக்கான புதிய சகாப்தமா? இப்படி எண்ணற்ற கேள்விகள் இந்தியாவை நோக்கி இருந்தன. காலனிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்ற போராட்டங்களும் இயக்கமும் வலுவடைந்து உச்சத்துக்கு சென்ற போதெல்லாம் அதை நிராகரிப்பதற்கு பிரிட்டிஷ் குரல் ஒன்று ஒலித்துக் கொண்டே இருந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் சுவாசத்தை மணியடித்து தொடங்கி வைத்து 1947 ஆகஸ்ட் 15 அன்று நேரு ஆற்றிய உலகச் சிறப்பு வாய்ந்த உரை இந்தியா எந்த பாதையில் செல்லப் போகிறது என கட்டியம் கூறுவதாகவும் மானுட குலத்துக்கே அறிவிப்பதாகவும் அமைந்திருந்தது. இந்தியர்களாகிய நாம் விதியுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். முழுமையாகவோ முழு வீச்சிலோ முடியாவிட்டாலும் மிக கணிசமான அளவில் அந்த ஒப்பந்தத்தின் உறுதிமொழியை மீட்டெடுக்கும் தருணம் வந்திருக்கிறது. நள்ளிரவின் நொடி முள் 12 மணியை தொட்டொலிக்கும் நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் வாழ்வதற்காகவும் விடுதலைக்காகவும் இந்தியா விழித்தெழுகிறது. சுதந்திரம் என்பது பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு. ஒரு காலகட்டம் நிறைவடைந்து பழையதிலிருந்து புதுமைக்கு மாறும் நிலையில் நீண்ட நெடுங்காலமாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தேசத்தின் ஆன்மா பேசத் தொடங்குகிறது. இத்தகைய ஒரு தருணம் வரலாற்றின் மிக அரிதாக எப்போதாவது வரும். தனிச்சிறப்புமிக்க இந்த தருணத்தில் இந்திய தேசத்திற்கும் அதன் மக்களுக்கும் இன்னும் விரிவான நிலையில் மனிதகுலம் அனைத்திற்குமான சேவை புரிவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வது பொருத்தமானதாகும். வரலாற்றின் விடியலில் இந்தியா தனது முடிவற்ற தேடலை தொடங்கியுள்ளது. திக்கு தெரியாத பல நூற்றாண்டுகளில் இந்திய தாயின் வெற்றி தோல்வி ஆகிய இரண்டும் சார்ந்த அதன் தீவிர முயற்சிகளினாலும் தோற்றப் பொலிவினாலும் நிரம்பியுள்ளன. நல்லது கெட்டது எது நடந்திருந்த போதிலும் இந்திய தாய் தனது தேடலின் பார்வையை ஒருபோதும் இழந்ததில்லை. அதற்கு வலுவூட்டி இருக்கும் லட்சியங்களையும் மறந்துவிடவில்லை. இந்தியா தன்னைத்தானே மீண்டும் கண்டறிந்து கொள்ளும். நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் சாதனை ஒரு தொடக்கம்தான். நமக்காக காத்திருக்கும் மகத்தான வெற்றிகள், சாதனைகள் ஆகியவற்றிற்கான சந்தர்ப்பம் ஒன்றின் தொடக்கம்தான். இந்த சந்தர்ப்பத்தை பற்றி பிடித்துக் கொள்வதற்கும் வரும் காலத்தின் சவால்களை ஏற்றுக்கொள்வதற்குமான துணிவும் விவேகமும் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இறையாண்மை கொண்ட அமைப்பான இந்த சபையிடமே இருக்கிறது. சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு வரை உழைப்பின் அத்தனை வழிகளையும் நாம்
நாம் தாங்கிக் கொண்டோம். இந்த துயரத்தின் நினைவுகளில் நமது இதயங்கள் கனத்து கிடக்கின்றன. இவற்றில் சில வலிகள் இன்னமும் கூட தொடர்கின்றன. இருந்த போதிலும் கடந்த காலம் முடிந்துவிட்டது. எதிர்காலம்தான் இப்போது நமக்கு கண்முன் தெரிகிறது. நம் காலத்தின் மகத்தான மனிதருடைய லட்சியமே அனைவரின் கண்ணீரிலும் வழியும் கண்ணீரையும் ஒரு துளி கூட மிச்சமில்லாமல் துடைத்தெறிவதுதான். அது நம் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் கண்ணீர் இருக்கும் வரை, துயரங்கள் தொடரும் வரை நமது பணி ஓயாது. நேருவின் இந்த சொற்கள் இந்தியா மீதான கேலிகளை உடைத்தெறிந்து எந்த பாதையில் இந்தியா செல்ல போகிறது என்பதற்கான விடையாக அமைந்தது. விடுதலை அடையும் இந்தியா தன் மக்களுக்கு வழங்கப் போவது என்ன என்பதையும் நேருவின் சொற்கள் தூண்களாக அமைந்திருந்தன. அது பழைய பெருமைகளும் உறைந்த கலாச்சாரமும் அல்ல, மாறாக உயிர்ப்புமிக்க ஜனநாயகமும் சக்தி மிக்க மக்களாட்சியும். இந்தியா செல்லப்போவது காட்டு மிராண்டித்தனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வரலாற்றிலிருந்து பின்னோக்கி செல்லும் பாதை அல்ல, மானுட குலத்தின் கண்ணீரை துடைக்கும் புதிய சகாப்தத்துக்கான பாதை என்பதை உலகுக்கு அறிவிக்கும் வகையில் நேருவின் அந்த உரை அமைந்திருந்தது. அதன்படியே நமது அரசியலமைப்பு சட்டமும் உருவாக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்றாலும் இந்திய அரசியலமைப்புக்கான பணிகள் அதற்கு முன்பாகவே தொடங்கிவிட்டன. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பரிணாம வளர்ச்சி என்று பார்த்தால் 1852, 1861, 1892 ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய அரசு சட்டங்கள், 1909 மிண்டோ மார்லி சட்டம், 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம், 1935 இந்திய அரசு சட்டம் இவற்றின் வழியாகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடைந்து வந்திருக்கிறது. அதேபோல் விடுதலை இயக்கம் என்ற வகையில் 1927 மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாடு, 1928 லக்னோ காங்கிரஸ் மாநாடு, 1928 டிசம்பர் கல்கத்தா மாநாடு, 1929 லாகூர் மாநாடு போன்றவை முக்கிய பங்காற்றி இருக்கின்றன. 1927 டிசம்பரில் சென்னை சேத்துப்பட்டு மைதானத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில்தான் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு உருவாக்குவதற்கென்று அனைத்து கட்சி கூட்டமைப்பை உருவாக்குவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி 1928 நேரு அறிக்கை அளிக்கப்பட்டது. பின்னர் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில்தான் பூரண சுயராஜ்யமே இலக்கு என அறிவிக்கப்பட்டு இனி வருடந்தோறும் ஜனவரி 26 பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் யூனியன் ஜாக் கொடிக்கு பதிலாக விடுதலை இயக்கத்தின் கொடி ஏற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த மாற்றங்கள் இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியுள்ளன. குறிப்பாக இந்திய சுதந்திரம் உறுதியான உடனேயே இந்தியா தனக்கான அரசியலமைப்பை உருவாக்கும் வகையில் 1950 ஜனவரி வரை ஒரு பிரிட்டிஷ் அரசின் கீழான டொமினியன் குடியரசாகத்தான் இருந்தது. இந்த இடைக்கால ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் சூழல் விடுதலை இயக்கத்தின் கடந்த கால நிலைப்பாடுகளில் இருந்தே சாத்தியமானது. அதேபோல் இந்திய விடுதலைக்கு என்று நம் தலைவர்கள் தேர்ந்தெடுத்த தேதி என்பது ஜனவரி 26 தான். 1929 லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்ய தீர்மானத்தின்படி விடுதலை கொடியை ஏற்றுவதற்கு நாடு முழுவதும் தேர்ந்தெடுத்த தினத்திலேயே நாட்டின் உண்மையான விடுதலை அமைய வேண்டும் என்பதே விருப்பமாக இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் பிரிவினையை ஒட்டி எழுந்த கலவரங்களால் விரைவாக சுதந்திரம் வழங்குவது என திடீரென எடுக்கப்பட்ட முடிவால் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுப்பதென தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் ஜனவரி 26 மீது கொண்டிருந்த உணர்வு பூர்வமான பிணைப்பையும் காலனி ஆதிக்கத்தின் கொடுமையை எதிர்த்து விடுதலை கொடியை ஏற்றிய நினைவுகளையும் விட்டுக் கொடுக்க விரும்பாத நம் தலைவர்கள் ஜனவரி 26 இந்தியாவுக்கான தனி குடியரசு தினமாக அறிவித்தனர். பிரிட்டிஷ் அரசு சட்டங்கள், விடுதலை இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சிகள் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் வரலாற்று பின்புலத்தில் முக்கிய பங்காற்றி இருந்தாலும் பிரத்யேகமாக நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க தொடங்கியது 1946 தான். அரசியலமைப்பு
அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதியாக உயர்ந்த இந்தியாவைச் சேர்ந்த PN ராவ் அரசியலமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். PN ராவ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராகவும் பணியாற்றியவர். 1948 பிப்ரவரி மாதம் PN ராவ் தனது முதல் வரைவு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தார். இதற்கிடையில் 1946 டிசம்பர் 6 அன்று அரசியலமைப்பு அவை பிரெஞ்சு நாடாளுமன்ற நடைமுறைகளின்படி அமைக்கப்பட்டது. 1946 டிசம்பர் 9 அன்று முதல் கூட்டம் கூடியது. அவையில் முதலில் பேசியவர் காந்தியவாதியான JP கிருபாலனி. அவையின் இடைத்தலைவராக சச்சிதானந்த சின்ஹா நியமிக்கப்பட்டார். 1946 டிசம்பர் 11 அன்று அவையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தும் துணைத் தலைவராக HC முகர்ஜியும் அரசியலமைப்பு சட்டத்திற்கான ஆலோசகராக PN ராவ் அவர்களும் நியமிக்கப்பட்டனர். 1946 டிசம்பர் 13 அன்று அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகள் என்னவென்று அவையில் ஜவஹர்லால் நேரு எடுத்துரைத்தார். இந்தியாவை சுதந்திரமான இறையாண்மை மிக்க ஒரு குடியரசாக உருவாக்குவதற்கான தீர்வை வடிவமைப்பதற்காக உறுதி கொண்டிருப்பதாக தீர்மானிக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள பகுதிகள், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வெளியே மாகாணங்களாக உள்ள பகுதிகள் அனைத்தும் ஒரு இறையாண்மை உள்ள சுதந்திர ஒன்றியத்துடன் இணைக்கப்படும். இந்த பகுதிகளுக்கான எல்லைகள் இந்த அவையால் தீர்மானிக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டப்படி அவற்றுக்கான அதிகாரங்கள், நிர்வாகம், ஆட்சியியல் போன்றவை தீர்மானிக்கப்படும். இறையாண்மை உள்ள சுதந்திர இந்தியாவுக்கான அதிகாரம் மற்றும் பொறுப்பை அதனுடன் இணைந்த அனைத்து அரசு உறுப்புகளுக்கும் இந்திய மக்களே வழங்குகிறார்கள். இதன் மூலம் இந்திய மக்களுக்கான நீதி, சமூக, அரசியல், பொருளாதார சமமான வாய்ப்புகள், சட்டத்தின் முன்பு அனைவருக்கும் சமமாகவும் சிந்திப்பதற்கான உரிமை, வெளிப்படுத்துவதற்கான உரிமை, நம்பிக்கை, வழிபாடு, கூட்டு சேருதல், சட்டம் மற்றும் மக்கள் அறம் போன்றவையும், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பகுதிகள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் அனைத்துக்கும் போதுமான பாதுகாப்பும் வழங்கப்படும். குடிமை தேசங்களின் நீதி மற்றும் சட்ட பரிபாலன முறைகளின்படி இந்த குடியரசின் கீழ் உள்ள நிலம், கடல், காற்று போன்றவற்றின் ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படும். பழம்பெருமை மிக்க இந்த நிலம் இதன் மூலம் உலக அமைதிக்கும் மானுட குலத்தின் நலனுக்கும் பங்களிப்பு செய்யும் உரிமையும் கௌரவமும் கொண்ட நாடாக உலகில் அமைகிறது. அரசியலமைப்பு அவையில் நேரு அறிவித்த இந்த 8 அடிப்படை கொள்கைகள் தாம் பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் நமது அரசியலமைப்பு சாசனத்தின் பிரியாம்பிள் என்கிற முகவுரையானது. ஜனவரி 1947 அன்று இந்த அடிப்படை கொள்கைகள் அரசியலமைப்பு அவையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜூன் 4, 1947 அன்று நேரு தலைமையில் அவைத்தலைவரை சந்தித்து அதுவரை இயங்கி வந்த 12 பேர் கொண்ட ஒன்றிய அரசியலமைப்பு குழு புதிய அரசியல் சாசனத்துக்கான முகவுரையை வழங்கியது. ஆகஸ்ட் 15, 1947 அன்று டொமினியன் அந்தஸ்தை ஏற்றுக்கொண்டு இந்தியா விடுதலை அடைந்தது. 29 ஆகஸ்ட் 1947 அன்றைய அரசியலமைப்பு சட்டத்துக்கான வரைக்குழு சட்டமேதை BR அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டது. KM முன்ஷி, முகமது சதுபுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், N கோபால்சாமி ஐயங்கார், தேவி பிரசாத் கைட்டான், BL மில்டர் ஆகிய 6 பேரும் குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். 1948 பிப்ரவரியில் PN ராவ் அளித்த வரைவு அறிக்கையின் மீது அரசியலமைப்பு அவை விவாதத்தை தொடங்கியது. 16 ஜூலை 1948 அன்று HC முகர்ஜியுடன் சேர்த்து VD கிருஷ்ணமாச்சாரியும் அரசியலமைப்பு குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். பிறகு 1949 அக்டோபர் 17 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியல் சாசனத்துக்கான முகவுரையை அம்பேத்கர் முதலில் அவையில் வாசித்தார். 26 நவம்பர் 1949 அன்று அரசியலமைப்பு அவையில் விவாதித்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாசனம் தாக்கல் செய்யப்பட்டது.
ஜனவரி 24, 1950 அன்று அரசியலமைப்பு அவையின் கடைசி கூட்டம் நடைபெற்றது. 1948 பிப்ரவரியில் PN ராவ் அளித்த முதல் வரைவு அறிக்கையில் 243 கட்டுரைகளும் 13 அட்டவணைகளும் இருந்தன. ஜனவரி 24 அன்று இறுதியாக தாக்கல் செய்யப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 395 கட்டுரைகளும் 22 அட்டவணைகளும் இருந்தன. சுமார் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் கால அளவில் உருவாக்கப்பட்ட நமது அரசியல் சாசனம் குறித்து விவாதிக்க 165 கூட்டங்கள் அரசியலமைப்பு அவையில் நடந்தது. 29 ஆகஸ்ட் 1947 அரசியல் சாசன வரைவு கமிட்டி தேர்வு செய்யப்பட்டது முதல் 7635 திருத்தங்கள் கமிட்டி முன் கொண்டு வரப்பட்டு 2473 ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அரசியலமைப்பு அவை உட்பட அனைத்து வகையான செயல்பாடுகளுக்கும் சேர்த்து இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்க அன்றைய மதிப்புக்கே சுமார் 6.3 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1949 ஆண்டு நவம்பர் 26 நினைவுகூரும் விதமாக அந்த நாள் அரசியல் சாசன சட்ட தினமாக 2015 முதல் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பிரிட்டன், அயர்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா உள்ளிட்ட 10 நாடுகளிடமிருந்து சில அம்சங்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு நமது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அவை பிரிவுகள் நாடாளுமன்ற ஜனநாயகம், ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, மத்திய அமைச்சரவை குழு போன்றவை பிரிட்டனிடமிருந்து பெறப்பட்டன. மக்களுக்கான அடிப்படை உரிமைகள், அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவுரை, கூட்டாட்சி அடிப்படை, தேர்தல் முறை, உச்ச நீதிமன்ற அமைப்பு, நீதி மறு ஆய்வு, உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல் போன்றவை அமெரிக்காவின் அரசியலமைப்பு சாசனத்தை ஒட்டி உருவாக்கப்பட்டன. இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் கையால் எழுதப்பட்ட ஆவணமாகும். இது உலகிலேயே கையால் எழுதப்பட்ட மிக நீண்ட ஆவணங்களில் ஒன்றாகும். இதன் ஆங்கில வடிவத்தில் மொத்தம் 1,17,369 வார்த்தைகள் உள்ளன. கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆவண பிரதி ஹீலியம் வாயுவால் நிரப்பப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்தின் நூலகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. அசல் கையெழுத்து ஆவணத்தில் 283 அரசியலமைப்பு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். நேரு உருவாக்கிய அடிப்படை கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தின் முகவுரையே பெருமைமிக்க நமது அரசியல் அமைப்பு சாசனத்தின் மூலாதாரமாக விளங்குகிறது. இந்திய மக்களாகிய நாம் உறுதி கொண்டு முறைப்படி தீர்மானித்து இந்தியாவை ஓர் இறையாண்மை சமூகத்துவ ஜனநாயக குடியரசாக கட்டமைத்திட மற்றும் இதன் எல்லா குடிமக்களுக்கும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி, எண்ணம், கருத்து, பக்தி, நம்பிக்கை மற்றும் வழிபாடு, தன் செயல் உரிமை, படிநிலை மற்றும் வாய்ப்பு சமத்துவம் ஆகியன உறுதி செய்திட மற்றும் தனிநபர் கண்ணியத்தையும் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த அனைவரிடத்திலும் உடன்பிறப்புணர்வை ஊக்குவித்திட இந்த 1949 நவம்பர் 26 நாள் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு முறைமையை இதன்படி ஏற்று சட்டமாக்கி நமக்கு தருகிறோம் என்பதே நமது சாசனத்தின் முகவுரையாகும். இந்திய அரசியல் அமைப்பு இதுவரை 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முகவுரையில் செய்யப்பட்ட திருத்தம் என்பது ஒரே ஒரு முறைதான். 1976 டிசம்பர் 18 அன்று அவசர நிலையின் போது மட்டுமே நமது முகவுரை திருத்தப்பட்டு சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. அதன் பிறகு இந்திய மக்களாகிய நாம் உறுதி கொண்டு முறைப்படி தீர்மானித்து இந்தியாவை ஒரு இறையாண்மை சமூகத்துவ ஜனநாயக குடியரசாக இந்தியா தொடர்கிறது. உலகில் நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்புகள் அமெரிக்க அரசியலமைப்பு போன்று எழுதப்பட்டவை அல்லது பிரிட்டிஷ் அரசியலமைப்பு போன்று எழுதப்படாதவை என வகைப்படுத்தப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பு உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்புகளிலேயே மிக நீளமான, மிகவும் விரிவான ஆவணமாகும். உருவாக்கப்பட்ட நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு முதலில் 22 பகுதிகள் மற்றும் 9 அட்டவணைகளாக பிரிக்கப்பட்டு 395 கட்டுரைகளை கொண்டிருந்தது. சுமார் 450 கட்டுரைகள் 24 பகுதிகளாகவும் 12 அட்டவணைகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. நமது அரசியலமைப்பு சட்டத்தோடு கோடிக்கணக்கான மக்களை உயிர்ப்போடு பிணைப்பது சாசனம் வழங்கும் அடிப்படை உரிமைகள்தான். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 அனைத்து குடிமக்களுக்கும் 6 அடிப்படை உரிமைகளை உறுதி செய்கிறது.
சமத்துவத்திற்கான உரிமை கட்டுரைகள் 14 முதல் 18 வரை, சுதந்திரத்திற்கான உரிமை கட்டுரைகள் 19 முதல் 22 வரை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை கட்டுரைகள் 23 முதல் 24 வரை, மத சுதந்திரத்திற்கான உரிமை கட்டுரைகள் 25 முதல் 28 வரை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள் கட்டுரைகள் 29 முதல் 30 வரை, அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை பிரிவு 32. இந்த அடிப்படை உரிமைகள் என்பது அரசியல் ஜனநாயகம் என்ற கருத்தை ஊக்குவிப்பதாக உள்ளன. அவை சட்டமன்றத்தின் நிறைவேற்று மற்றும் தன்னிச்சையான சட்டங்களின் கொடுங்கோன்மையின் வரம்புகளாக செயல்படுகின்றன. அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக உள்ள மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் நாட்டின் நிர்வாகத்தில் அரசு எடுக்க வேண்டிய நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை அமைக்கின்றன. அம்பேத்கரின் கூற்றுப்படி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கை இந்திய அரசியலமைப்பின் ஒரு புதிய அம்சமாகும். அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுவதை போல அடிப்படை கடமைகளையும் நமது சாசனம் சுட்டிக்காட்டுகிறது. 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் குடிமக்களின் சில அடிப்படை கடமைகளை பட்டியலிடுகின்ற அரசியல் அமைப்பில் பகுதி 4A சேர்க்கப்பட்டுள்ளது. கூட்டமைப்பு என்ற சொல் அரசியல் அமைப்பில் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. இது 2 விஷயங்களை குறிக்கிறது. முதலாவதாக, இந்திய கூட்டமைப்பு என்பது மாநிலங்களின் ஒப்பந்தத்தின் விளைவு அல்ல. இரண்டாவதாக, கூட்டமைப்பிலிருந்து பிரிவதற்கு எந்த மாநிலத்திற்கும் உரிமை இல்லை. ஆனால் நிர்வாக அடிப்படையில் மாநில எல்லைகள் பிரிக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு, மாநில அரசுகள் இவற்றை கொண்ட ஒரு கூட்டாட்சி அமைப்பை நிறுவுகிறது. 2 அரசாங்கங்கள், அதிகார பகிர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பின் மேலாதிக்கம், அரசியலமைப்பின் கடினத்தன்மை, சுதந்திரமான நீதித்துறை மற்றும் இருசபை போன்றவை கூட்டாட்சி நாடுகளில் இருக்கும் கூட்டமைப்பின் வழக்கமான அம்சங்களாகும். இந்திய ஒன்றிய அரசமைப்பு இதன் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. நமது அரசியலமைப்பு வழங்கிய ஆகச்சிறந்த ஜனநாயக உரிமைகளுள் ஒன்று வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதாகும். ஜனநாயகத்துக்கு எப்படி ஐரோப்பிய மேற்குலக நாடுகள் பிறப்பிடமாக உள்ளனவோ அதே போல வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதற்கு இந்தியாவே தாயகமாகும். இந்தியாவில் 18 வயது நிரம்பிய ஆணோ பெண்ணோ ஒவ்வொரு நபரும் நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்களிக்க உரிமை உண்டு. முதலில் இந்த வயது வரம்பு 21 வயதாக இருந்தது. ஆனால் 61வது திருத்தச் சட்டம் 1988க்கு பிறகு அது 18 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. தனிநபர், மாநிலங்களுக்கு இடையே, யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான தகராறுகளை நடுநிலையாக தீர்ப்பதற்கு நீதித்துறையின் சுதந்திரம் அவசியம். நாட்டின் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பில் உச்ச நீதிமன்றம் முதன்மையானது. அதன் கீழே மாநில அளவில் உயர் நீதிமன்றங்கள் உள்ளன. இந்த ஒற்றை நீதிமன்ற அமைப்பு மத்திய சட்டங்கள் மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டையும் செயல்படுத்துகிறது. இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான உத்தரவாதம் மற்றும் அரசியலமைப்பின் பாதுகாவலராக செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட பெரும்பாலான கூட்டமைப்பு நாடுகளில் மக்கள் இரட்டை குடியுரிமை, யூனியனின் குடியுரிமை மற்றும் யூனியனை உருவாக்கும் பல மாநிலங்களில் ஒன்றின் குடியுரிமை ஆகியவற்றை கொண்டுள்ளனர். ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவின் குடிமகன் மற்றும் அவர் எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும் குடியுரிமையின் அதே உரிமைகளை அனுபவிக்கிறார். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் நாடு, எங்கள் நாடு. இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதில் மிக சுவாரஸ்யமானது இந்த நாட்டிற்கு என்ன பெயர் இருக்க வேண்டும் என்பதை குறித்த விவாதமே ஆகும். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த அவை தற்காலிக நாடாளுமன்றமாக செயல்பட்டது. பின்னர் அரசியல் சாசன வரைவை தயாரிக்க B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு 1948ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி முதல் வரைவை வெளியிட்டது. பறிக்க எண்ணாது, எதிர்ப்பு வந்தால் அஞ்சி பதுங்கிடாது, சிந்தையாலும் பிறர் கிண்டல் செய்யாது, செயலிலும் சொல்லிலும் மாறுபடாது, செயலிலும் சொல்லிலும் மாறுபடாது எங்கள் பாரத நாடு. இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு பாடு எங்கள் பாரத நாடு.
1949 ஆண்டு செப்டம்பர் 18 அரசியல் சாசன வரைவு பிரிவு 1 திருத்தம் கொண்டு வந்தார் அம்பேத்கர். அதில் நாட்டின் பெயர் இந்தியா, அதாவது பாரத் என்பது மாநிலங்கள் இணைந்த நாடாகும் என குறிப்பிடப்பட்டது. பாரத் என்பதே இந்தியாவின் கடந்த கால பெருமிதத்தின் நினைவு என்றால், இந்தியா என்பது நாம் அடைய வேண்டிய எதிர்கால இலக்குகளுக்கான கனவு. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 1947 ஆகஸ்ட் 15 விதியுடன் செய்த ஒப்பந்த உரையில் நேரு கேட்டது போல அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான சக்தி நம்மிடம் இருக்கிறதா என்ற ஆத்ம உந்துதலே இன்று வரை இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்த அகிம்சை எனும் தத்துவத்தின் தந்தையான காந்தியின் பெயர் நம் சாசனத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. கடவுள் பெயரோ தனிப்பட்ட எந்த ஒரு குறியீட்டின் பெயரோ அதில் கிடையாது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான சாசனத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட குழு, கலாச்சாரம், நம்பிக்கைகளின் பெயர் இடம்பெறாததே அதன் நோக்கத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அந்த நோக்கம் என்பது கண்ணீர் இருக்கும் வரை, துயரங்கள் தொடரும் வரை நமது பணி ஓயாது என்பதே ஆகும். பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் உருவாக்கம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. தொகுப்பு ஆர். முருகன். அமைப்பு எஸ். முருகேசன், சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.